Hi friends, இது ஜோ சமையல்ல இன்னைக்கு ஒரு ஹெல்தியான வடை ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது பாசிப்பயிறு அத வச்சு பார்க்க போறோம். இதுக்கு வந்து நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு இத எடுத்துர்க்கேன். இது வந்து ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இத வந்து வறுக்க தேவையில்ல, வறுக்க கூடாது. வறுக்காம பச்சையாவே அப்படியே ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறம் இத அரைச்சுக்கலாம். தண்ணி சேர்க்காம அரைச்சுக்கோங்க. தேவைப்பட்டா லைட்டா தண்ணி தெளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் ஒரு பவுல்ல கொட்டிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. கையை வச்சு பீட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா ஒரு விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பீட் பண்ணும்போது நம்மளோட வடை வந்து நல்லா சாஃப்டாக நல்லா ப்ளஃபியாக இருக்கும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்கு, அப்புறம் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டியாக எந்த அளவுக்கு குட்டியாக போடுமோ அந்த அளவுக்கு குட்டியாக போடுங்க. போட்டுட்டு அது அப்புறம் டபுள் சைஸாக நல்லா உப்பி வரும். நல்ல ஒரு கோல்டன் கலரில் நல்லா வேக விட்டுக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நம்ம குட்டி குட்டியாக தான் போட்டோம், ஆனால் அது நல்லா பெருசு பெருசாக வந்திருக்கு. நல்லா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நெல்லிக்காய் சைஸில் தான் போட்டோம், அதில் வந்து நல்லா டபுள் சைஸில் நமக்கு வந்து இந்த வடை கிடச்சிருக்கு. வடையில் போண்டா. நான் இதை வந்து தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.